நீங்களும் அப்பாவும் எங்கம்மா இருக்கீங்க? நான் எப்பவுமே உன் பக்கத்துல தாண்டா இருக்கேன். உன்னை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நீ ஏன் புள்ளடா, நீ அனாதை இல்ல. கண்டதை நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. அம்மா கதிர், கதிர், என்னாச்சு? ஒரு சின்ன கனவு. கனவா? அம்மானு கத்துன மாதிரி இருந்தது. அப்படி என்ன கனவு கதிர்? தனா, நான் என் அம்மா மடியில படுத்திருக்கேன் தனா. என் அம்மா என் தலையை கோதி விடுறாங்க. அந்த புவனா என்ன அனாதன்னு சொன்னான்ல, அதை நான் எங்க அம்மாட்ட சொல்லி புலம்புனேன். அதுக்கு எங்க அம்மா, நீ அனாதை இல்ல, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், நீ நிம்மதியா தூங்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள எனக்கு முழிப்பு வந்துருச்சு தானா. கதிர், கனவுல உங்க அம்மா முகம் தெரிஞ்சதா? அவங்கள சுத்தி ஒரு ஒளிவட்டம் தான் தெரிஞ்சது. என்ன அண்ணி, வச்ச கண்ணு வாங்காம உங்க மருமகள் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல பார்வதி, நேத்து இவ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வந்தா. அப்போ நான் என்னைக்கு உன்னை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன், என் பையன் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்ன. அப்படியா? அப்போ உங்க மொத்த பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இனிமே இந்த வீட்ல நம்ம ராணி மாதிரி வாழலாம், அதுவும் மகாராணி மாதிரி. அதுக்கப்புறம் நாம வச்சுதான் சட்டம் இல்ல. ஷோ, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேக்குறியா? அப்ப அவ சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப அவ எப்படி இருக்கான்னு பாரு. என்னவோ முத ராத்திரியே முடிச்சிட்டு வந்த மாதிரி. ஏய், என்னடி பண்ற? போங்க அத்தை, இருந்தாலும் உங்க புள்ள ரொம்ப மோசம். ஏய், நீ என்ன சொல்ற? நான் உங்க பேச்ச கேட்டாலும் உங்க புள்ள கேட்க மாட்டாரு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு பத்திக்காதுன்னு சொன்னா எப்படி அத்தை? நேத்து என்கிட்ட சொன்னத உங்க புள்ளைய கூப்பிட்டு சொல்லுங்க, அதான் சரியா வரும். நான் போறேன் அத்தை. நில்றி. என்ன சித்தி? இதென்ன கிழவி மாதிரி முந்தானை போத்துக்கிட்டு போற? உங்க மாப்பிள்ள நகத்தால கழுத்தெல்லாம் கீறி வச்சுட்டாரு சித்தி. பெரியவங்க பார்த்தா தப்பா நினைப்பீங்கல்ல, எனக்கே கூச்சமா இருக்கு. போங்க சித்தி. ஒரு நிமிஷம். தங்க செயின், தங்க விக்கிற விலைக்கு தங்கத்தை கீழே போட்டு போயிருக்காங்க. வந்த வரைக்கும் சரி, நம்ம ஆதரவு கொடுப்போம். அண்ணே, பாத்தீங்களா? இவன் சரியான திருட்டு பையன. இவன் கண்டிப்பா ரகரமுடைய ரத்தமா இருக்கவே இருக்காது. இவனை நம்பி இந்த விஷயத்துல இறங்கி அப்புறம் நாம தான் பஞ்சாயத்துல அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். சரி இருமா, நான் அவனை கூப்பிட்டு வர்றேன். தம்பி ஜீவா, இங்க வாப்பா. வா. ஜீவா, இப்ப கூட என்னால நம்ப முடியல. அதனாலதான் நான் திரும்பவும் கேக்குறேன். ரகராம பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? நீ ரகரமுடைய புள்ளதானே? நீ சொல்றத நம்பி உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தலாமா? ஒரு நிமிஷம். நாங்க புடிங்க. என்ன செக் பண்ண தானே என் ரூம் எதிரில் இதை போட்டீங்க. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க என்ன நம்பலன்னு. நான் ஒண்ணு பண்றேன், நான் இப்பவே கிளம்புறேன். என் மேல நம்பிக்கை இல்லாத உங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் தேவையில்லை. அட, என்னப்பா நீ இப்படி கோச்சிக்கிற?
இங்க பாரு, எனக்கு 30 வருஷமா ரகுராம தெரியும். இப்படி திடீர்னு அவரு புள்ளைன்னு வந்து சொன்னா செக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க மேடம், நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நான் ரகுராம் ஐயாவோட புள்ளதான். எனக்கு என் உரிமை அந்தஸ்தும் வேணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, உங்களால நம்ப முடியலன்னா என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க ஐயா. தலைமுறை தலைமுறையா எங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்த கௌரவம், மரியாதை, இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுவேன். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எங்க அண்ணன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அவர் சொன்ன தீர்ப்பை வேத வாக்கா நினைச்சீங்களோ அதே மரியாதைய எனக்கும் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நான் இதை எங்கேயும் விட்டு தர மாட்டேன். நீதி மாறாம, நேர்மை மாறாம, ஒரு துளி கூட யார் பக்கமும் சாஞ்சு போகாம என்னோட தீர்ப்பு சரியா இருக்கும்னு இந்த மண்ணு மேல சத்தியமா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். சொல்லுங்கம்மா, ரகுராம் ஐயா மேல பிராது கொடுத்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அது என்னன்னு சொல்லல. இப்ப சொல்லுங்க, ரகுராம் ஐயா மேல என்ன புகார் சொல்ல போறீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி சிவரஞ்சனிங்கிற ஒரு பொண்ணுக்கும் ரகுராமுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அந்த சிவரஞ்சனிக்கும் ரகுராமுக்கும் இருந்த தொடர்புல அப்பா அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்திருக்கான். வணக்கம்ப்பா, 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 வணக்கம். இது என் மேல ஆன. என்னப்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, நான் ரகுராம் ஐயாவோட பையன்தான். அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? சாட்சி இல்லைங்க ஐயா, ஆனா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? இது இந்த பையனுடைய பிறப்பு சான்றிதழ். இது மருத்துவமனையில அட்மிட் பண்ண அட்மிஷன் கார்டு. இது டிஸ்சார்ஜ் சம்மரி. இதுல கார்டியன் சொல்லி ரகுராம் கையெழுத்து போட்டிருக்காரு.